கிளான்ஸ் தான் தலை சிறந்த கிளானா தலை தூக்கி நின்னாங்க. ஈடு இணையற்ற சக்தி படைச்சவங்களா அந்த 2 கிளானும் இருந்தாங்க. அவங்க தான் உச்சியா கிளான் அப்புறம் செஞ்சு கிளான். இவங்க இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஹாகுரமோ உட்சுகியோட உதிரத்திலிருந்து பிறந்த அவரோட மகன்களான ஆஷுரா இந்திராவோட வம்சாவளியில வந்ததுனாலதான். ஆஷுரா வம்சாவளியை சேர்ந்தவங்க செஞ்சு கிளானாகவும் இந்திராவோட வம்சாவளியை சேர்ந்தவங்க உச்சியா கிளானாகவும் இருந்தாங்க. சகோதரர்களா இருக்க வேண்டிய இந்த 2 கிளான்ஸும் இன்னைக்கு பகையாளிகளா உருமாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்னு யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கோ ஒரு நாள் அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுவில் ஏற்பட்ட அந்த சண்டை, அந்த பகை இன்னைக்கு யுத்தமா வளர்ந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க காலகட்டம் முடிஞ்சு 10,000 வருடம் கடந்தும் அவங்க ஆரம்பிச்சு வச்ச அந்த போர் முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல. இந்த 10,000 வருஷ பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒருத்தன் பிறந்தான். பூட்சுமா செஞ்சுவோட மூத்த மகன் செஞ்சு இனத்தோட வாரிசு அவர் தான் ஹஷிராமா செஞ்சு. செஞ்சு கிளானோட அப்போதைய தலைவரான பூட்சுமா செஞ்சுக்கு மொத்தம் 4 மகன்கள். அதுல மூத்த மகன் ஹஷிராமா செஞ்சு, 2வது மகன் இட்டாமா செஞ்சு, 3வது மகன் கவாராமா செஞ்சு, 4வது பிறந்தவன் தான் கடைக்குட்டி